ஹாய் ஆல். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஓல்டு பில்டிங். இது நம்ம இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட அவுட்புட் தான் இது. ஒவ்வொரு இடத்துல எப்படி எப்படிலாம் வந்திருக்கு, எந்தெந்த மாதிரி நம்ம கேர்டஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது இப்போ எப்படி அவுட்கமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து வால் இருக்கு. இந்த வாலே நம்ம டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். இதுதான் மதர் வால்னு சொல்லுவாங்க. பில்டிங்கோடைய மதர் வாலை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டீமோட தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களோட அவுட்புட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரராக வரும். இப்போ இங்கே இருந்த வால்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு வால் கூட கிடையாது, வாலே இல்லாமல். ஏன்னா ஷோரூம்னாலே பிளெயினாக தான் கொடுக்கணும். ஸோ இருந்த எல்லா வால்ஸையுமே வந்து எடுக்கணும். பட் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஒரு வால் எடுக்கும் போதும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்தனிங்கும் பண்ணணும், ஸ்ட்ரக்சரல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும். அப்போ தான் அந்த லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னாக்க ஆல்ரெடி இந்த ரூஃப் ஏரியாவில் வந்து லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃபால் சீலிங்ஸு, லைட் செட்டப்ஸு இதெல்லாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலுமே அதை ஓகே பண்ணுறதுக்கு பில்டிங் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுக்கு பில்டிங்கை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு கேர்டர்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த வால்லாம் நம்ம இப்போ எடுத்துட்டு வந்தீங்களா, எடுத்ததுக்கு பதிலாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்சரல் கேர்டர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஒர்க் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக இருக்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்க. நம்ம யூஆர் அசோசியேட்ஸும் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு 64 years ஓல்டு பில்டிங். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. பிஃபோர் எப்படி இருந்தது, அதை அப்படியே வைஸ் வர்ஸாவாக ஒவ்வொரு ஸ்டேஜாக எப்படி எப்படி பண்ணியிருக்கோம், டைலிங் எப்படி பண்ணியிருக்கோம், அந்த கேர்டர்ஸ்க்கு எப்படி பேக் பண்ணியிருக்கோம், இந்த கேர்டர்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஃபால் சீலிங்கால் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து இதில் கிளியராக இருக்கும். இதில் அப்கமிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே வரும். இப்போ இது வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான். இது ஷோரூம் ஏரியா மட்டும்தான். இதில் லைட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கும். இதில் வந்து ரொம்ப எஸ்பெஷலி ஹைட் ரொம்ப இதில் வந்து பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப லீக் ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாகவே தண்ணியெல்லாம் வந்து மழை பெஞ்சா பில்டிங்குள்ளே வரும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாட்டர் ஒரு சின்ன ஒரு ட்ராப்லெட் லீக்கேஜ் கூட இருக்காது. அந்த அளவுக்கு தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். கேர்டர்ஸோட விசிபிலிட்டியுமே தெரியாத அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். நீங்களே அவுட்புட்லேயே பார்ப்பீங்க. அதே போல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலம் இருக்கு. காலமை வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் பில்டிங் இருக்கும். பட் காலமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த லோடை வந்து பீம்ல கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரக்சரல்ல கொடுத்துருக்கோம், அந்த கேர்டர்ல அதை அழகாக பேக் பண்ணியிருக்கணும். இப்படி தான் நம்மளோட அவுட்புட் இங்கே வந்திருக்கு. ஒவ்வொரு கேர்டரையுமே வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கு முன்னாடி லோட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் எல்லாத்துக்குமே ரீபார்ன் ஹேபிட் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வேலையுமே பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பீம் இருந்தது, லிண்டல் பீம்னு சொல்லுவாங்க. இந்த லிண்டல் பீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. பட் ஸ்டில் அந்த லிண்டல் பீமையுமே நம்ம எடுக்க வேண்டியது இருந்தது. ரூஃப் பீமையுமே எடுத்தோம், காலம்ஸுமே ரிமூவ் பண்ணோம். ஏன்னா இதெல்லாமே வந்து ஷோரூம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஏன்னா அது மெயின் வாலோடது. அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் புதுசாக கொடுத்துருக்க கேர்டரோட சப்போர்ட்ல இப்போ ஷோரூம் வந்து இருக்கு. ஃப்ளோரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஃப்ளோரிங்கை விட ரொம்ப இறக்கி பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம ஃபால் சீலிங்க்கு ஹைட் எடுத்திருக்கோம். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஃப்ளோரிங்கை நம்ம ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்கவேட் பண்ணிட்டு டக் அவுட் பண்ணிட்டு ஹைட்டை வந்து டவுன் பண்ணி தான் ஷோரூமோடைய விசிபிலிட்டியையும் வந்து அதோடைய லுக்கையும் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். இதில் இந்த உடைச்சது டெப்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எடுத்துட்டோம். டோட்டலாகவே ஆல்ரெடி இருந்த ஃப்ளோரிங் லெவலை விட ஒரு 6 inches வந்து கம்மியாக தான் இருக்குது. தண்ணி உள்ளே வருமா அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொவைடோ அது பண்ணிட்டோம். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களோட ஒர்க்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது, வீடு ஏதாவது ஆல்டர் பண்ணணும், இல்லை ஏதாவது ஸ்ட்ரக்சரல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்க யூஆர் அசோசியேட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பரும் லொக்கேஷனும் வந்து யூடியூப்ல பிங்க் பண்ணியிருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.